பாலாஜி, இந்த சந்திப்பினுடைய பின்னணி என்ன? ஏற்கனவே அவருக்கான பெரும்பான்மை இடங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிற சூழ்நிலையிலும் கூட மேற்கொண்டு சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை விஜய் ஏன் எதிர்பார்க்கின்றார் உள்ளிட்ட பல கேள்விகள் இந்த சந்திப்பின் பின்னணியில் எழுகின்றது. இந்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தரப்பில் இருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் அந்த எண்ணிக்கை என்பது யாரும் உறுதிப்படுத்தவில்லை. அவர்கள் தரப்பில் கூறும்போது கூட அந்த எண்ணிக்கை அவர்கள் உறுதியாக சொல்லவில்லை. நாளைய தினத்தில் வாக்கெடுப்பு நடைபெறும் போதுதான் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அணியிடம் எத்தனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிய வரும். கிட்டத்தட்ட 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக தான் கூறப்படுகிறது. 27, 28, 29 என்பதெல்லாம் நாளைக்கு அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிந்துவிடும். இந்த நிலையில் தான் ஏற்கனவே மெஜாரிட்டி இருக்கும்போது விஜய் ஏன் அதிமுகவுடைய அதிருப்தி அணியின் ஆதரவை நாடுகிறார் என்ற கேள்வி எழுகிறது. அதற்கு பின்னணியில் மிக முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படுகிறது. அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்பதையும் தாண்டி ஒரு மெகா கூட்டணி அதிக ஆதரவு, பெரும்பான்மையை தாண்டி அதிக ஆதரவு தங்களுக்கு இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே இது போன்ற அதிக ஆதரவு விஜய் நாடுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்கள், ஒரு தொகுதி விஜய் ராஜினாமா செய்துவிட்டார், 107. அதுபோக திருப்பத்தூர் தொகுதியுடைய தாவேக சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி வாக்களிக்க முடியாது என்று இருக்கக்கூடிய நிலையில்தான் அதற்கு பிறகு தனிபெரும் கட்சியாக தாவேக இருந்தாலும் கூட காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் விசிக, சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளும் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். தற்போது நிலையில் கூட விஜய்க்கு இந்த பெரும்பான்மை 118ஐயும் தாண்டி 119, 120 என்ற எண்ணிக்கை உறுதியாக இருக்கின்றது. இருந்தாலும் அதிமுகவுடைய அதிருப்தி எம்எல்ஏக்கள், எடப்பாடி பழனிசாமியிடம் பிளவுபற்றக்கூடிய எம்எல்ஏக்கள் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கிடைத்தால் விஜயுடைய பலம் என்பது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தற்போதைய அரசின் பலம் என்பது 150 இல்ல 150ஐயும் தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு நிலையான ஒரு ஆட்சி அமைக்க உதவும் என்று விஜய் கருதுகிறார். அந்த அடிப்படையில் தான் தற்போது கூடுதல் ஆதரவை அவர் தேடி வருகிறார், அவர் நாடி வருகிறார் என்ற ஒரு மிக முக்கியமான காரணம் சொல்லப்படுகிறது. இன்னொன்று மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் அவருக்கு தனிப்பெரும்பான்மை, தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் கூட்டணிகளுடைய ஆதரவு, ஆட்சி அமைப்பு ஏதுவாக இருந்தாலும் ஏன் மேற்கொண்டு அவர் கூடுதல் எண்ணிக்கை நாடுகிறார் என்பதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் ஆதரவு அளிக்கும் போது சில கொள்கை ரீதியான முரண்பாடுகளை முன்வைக்கலாம். குறிப்பாக மத்திய அரசுடனான உறவு அல்லது சில மாநில திட்டங்களில் அவர்களுடைய தலையீடு இருக்கலாம். அதிமுக அதிருப்தி அணியை அமைச்சரவையில் இணைத்துக் கொள்வதன் மூலமாக இந்த ஒரு மற்ற கூட்டணி கட்சிகளுடைய அதீத அழுத்தத்தை விஜய் சமாளிக்க முடியும் என்ற ஒரு பின்னணி காரணமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பதவியேற்பு நிகழும் போது தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்ட விவகாரத்துக்கு அனைத்து இடதுசாரி கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அதே போன்று விசிக உள்ளிட்ட கட்சிகள், விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே கண்டனம் தெரிவித்தார்கள். இதுபோன்ற அடுத்தடுத்த விஜயனுடைய நடவடிக்கையில் இதுபோன்ற கூட்டணியில் ஆதரவு தெரிவித்த கட்சிகளுடைய எதிர்ப்பு என்பது அதிகமானால் அது நாளடைவில் அவர்கள் கூட்டணிக்கு கொடுத்து வந்த ஆதரவு விலகிக் கொள்ள ஒரு நிலை ஒரு ஆபத்து இருக்கின்றது. அதனால் அவர்களை மட்டுமே நம்பி இல்லாமல் மேற்கொண்டு கூடுதலாக நமக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தால் அது இன்னும் ஒரு நிலையான ஆட்சி, ஒரு எந்தவித சிக்கலும் இல்லாமல் அடுத்த 5 ஆண்டுகள் கொண்டு செல்லலாம் என்பதும் தாவேக விஜயனுடைய தரப்பினுடைய ஒரு எண்ண ஓட்டமாக இருக்கின்றது. அதன் காரணமாகவே அவருக்கு பெரும்பான்மைக்கான நிரூபிப்பதற்கான இடங்கள் இருந்தாலும் கூட மேற்கொண்டு அவர் இடங்களை அவர் அதிகமாக இன்னும் கூடுதல் பலத்தை சேர்வதற்கான மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று எஸ்.பி. வேலுமணி பொறுத்தவரையில் கொங்கு மண்டலத்தில் மிக ஒரு பவர்ஃபுல் லீடராக இருக்கின்றார். அதே போன்று சி.வி. சண்முகம் வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்குகளை தன்வசப்படுத்தக்கூடிய திறன் கொண்டவராக இருக்கின்றார். இதை அனைத்து மூலமே தாவேகா இந்த 2 முக்கிய மண்டலங்களும் தன்னுடைய அடித்தளத்தை இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள முயற்சி மேற்கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் சீனியர் அமைச்சர்களுடைய, முன்னாள் அமைச்சர்களுடைய இந்த நிர்வாக அனுபவம் முதல் முறையாக ஆட்சி வரக்கூடிய விஜய்க்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று ஏற்கனவே ஒரு கருத்து என்பது பரவலாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. திமுக, அதிமுக ஆகியவை கூட்டணி அமைத்து அவர்கள் அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக முயற்சி மேற்கொள்கிறார் என்றெல்லாம் ஒரு உறுதிப்படுத்தாத தகவல் எல்லாம் வெளியாக இருக்கிறது. அதுபோன்ற நிலையை தவிர்ப்பதற்காக எடப்பாடி பழனிசாமியிடம் அதிருப்தியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை தங்களுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக இன்னும் அதுபோன்ற சிக்கல்களை தவிர்க்க முடியும் என்றும் விஜய் நம்புகிறார். அந்த அடிப்படையில் தான் இது போன்ற ஒரு நிலையை அவர் மேற்கொண்டு வருகிறார். சட்டமன்றத்தில் ஒரு கட்சியினுடைய முடிவுகள் செல்லுபடியாகவும் கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து தப்பிக்கவும் அதிமுக எம்எல்ஏக்களில்
மூன்றில் இரண்டு பங்கு, அதாவது 2/3 என்ற அடிப்படையில் அவர்கள் ஆதரவு என்பது இருந்தால் மட்டும்தான் அது சட்ட ரீதியாக எந்த சிக்கலும் ஏற்படுத்தாது. அப்படி இருக்கும்போது 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தமாக அதிமுக இருக்கக்கூடிய நிலையில் 32 என்பது 3/2 பங்கு என்று வரும். அப்படி ஏதேனும் ஒரு பிளவு ஏற்பட்டால் மட்டும்தான் அவர்களுக்கு சட்ட ரீதியான எந்த சிக்கலும் வராது. மற்றபடி மேற்கொண்டு அவர்கள் குறைந்த 32க்கு குறைவான எண்ணிக்கை அவர்கள் பிரிந்து சென்றால் அது மேற்கொண்டு அதிமுகவுக்கு பிரிந்து சென்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சட்ட ரீதியான சிக்கலை ஏற்படுத்தும். இதை எப்படி அவர்கள் சமாளிக்க போகிறார்கள் என்ற ஒரு நிலையும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படியாக பல்வேறு நிலைகளின் அடிப்படையில் விஜயனுடைய இந்த சந்திப்பு என்பது முழுக்க நாளை தினம் நடைபெறக்கூடிய அந்த பெரும்பான்மைக்கான வாக்கெடுப்பின் அடிப்படையாக வைத்து இந்த சந்திப்பு பின்னணியாக பார்க்கப்படுகின்றது.